நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தொலைவு போயிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை டிஷ்ஷு வந்து மாட்டி தரப்போகிறோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டாடா ஸ்கை டிஷ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வில்லேஜில் வந்து இப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுறோம், சொல்லித்தரோம். அது எப்படி ஃபிட் பண்ணலாம், சரிங்களா? எப்படி நம்ம எடுக்கலாம் கவரேஜ், அது எந்த மாதிரி இடத்துல ஃபிட் பண்ணால் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா எப்பயுமே நமக்கு கம்ப்ளைண்ட் வராதுங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம பாருங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பாயிண்ட் உட்காந்துட்டு நம்ம அந்த டாடா ஸ்கை டிஷ்ஷு வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி ஃபிட்டிங் பண்ணி காமிக்கிறோம். நிறைய பேர் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் சரி ஒரு சாதாரண கஸ்டமரும் நம்மளை பார்த்து செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணும்போது நீங்கள் கூட பாருங்கள். பார்த்தீங்களா அது எப்படி ஃபிட் பண்ணலாம், என்ன போல்ட்டு நெட்டு எப்படி போடலாம், செய்யலாம், எப்படி கவரேஜ் எடுக்கலாம். நம்ம ஃபிட் பண்ணுற இடத்துல வந்து முன்னாடி மரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சரியா? டிஷ்ஷு வந்து சாதாரண இடத்துல மாட்டிட்டு வந்துட முடியாது. நம்ம பண்ணுற ஃபிட்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா பல வருஷத்துக்கு ஓடுங்க. சரிங்க? அந்த மாதிரி வீடியோ தான் இப்போ நான் பார்க்கலான்ட்டு வாங்க காமிக்கிறேன். இதை வந்து சேம் நீங்களும் வேணும் அதே மாதிரி எடுத்து பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க. பாருங்கள், இது தான் நம்ம இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா புது பேக்கிங், புது ஆக்டிவேஷன். சரிங்களா? இது பாருங்கள், நெட்டெல்லாம் பிரித்து பூராமே பார்த்திங்கன்னா தனியாகவே அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லாவே அந்தந்த நெட்டு போல்ட்டு எல்லாமே கரெக்டாக சரியான இடத்துல பொருந்தி டைட்டாக வைக்கணும். சரிங்களா? நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் ஆனாலும் கூட நமக்கு பார்த்திங்கன்னா இதை காற்றடிச்சா கொஞ்சம் கிராஸ் ஆகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மங்கி ஏதாவது டச் பண்ணால் நமக்கு அலைன்மெண்ட் மாறிடுது, இந்த பிரச்சனையில் வரும். நீங்கள் வந்து ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரியான இடத்துல வச்சு நமக்கு சரியாக டைட் பண்ணி மாட்டிட்டோன்ற பட்சத்தில் நமக்கு எப்போவுமே தொந்தரவு வராது. கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ஃபீட்பேக் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஜஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாவது கை வைக்காமல் இருக்கணும். அது பார்த்துக்குங்க. அந்த டெக்னீஷியன் தானே சரி, உங்களுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணாலும் சரி, ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் கை வைக்காமல் இருக்கணும். அதுக்கு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஃபிட் பண்ணிங்க பாரு. எல்எம்பி கிளாம்பு பாரு இந்த மாதிரி வச்சு போல்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த எல்எம்பி கிளாம்பும் பார்த்தீங்கன்னா லூஸ் இல்லாமல் வச்சு பண்ணிங்க. சரியா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆளுங்க பண்ணதை நான் பார்த்துருக்கேன். எல்எம்பி கையில் திருப்பினா அப்படி ரோல் ஆகும். அந்த மாதிரி வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணுதுன்னா நம்ம மங்கிங்க என்ன பண்ணணும்னா விளையாடிட்டு மேலே வந்து உழுக்கும்போது அந்த எல்எம்பி கிராஸ் ஆச்சுன்னா அலைன்மெண்ட்டு குறைஞ்சிடும். அப்போ வந்து கஸ்டமருக்கு படம் வந்து தெரியலன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா எல்எம்பி வந்து கரெக்டாக சரியான முறையில் டைட் பண்ணிங்க. அதே மாதிரி டைட் பண்ணுறேன்னு சொல்லி அதிகம் டைட் பண்ணாலும் உடஞ்சிரும். சரியா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு லிமிட்டை வச்சு டைட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நமக்கு அது கட்டாகாமல் இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ அந்த சைடு கை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து நீங்கள் அதில் வந்து அதில் இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கையில். சரிங்களா? அந்த லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க. அதை மாற்றி வச்சிங்களா அது சரியாக பொருந்தாது. சில பேர் அப்படியே வச்சு பண்ணியிருக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். அதனால் வந்து லெஃப்ட்டு ரைட்னு அதில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் எது ரைட் எதுன்ட்டு லெஃப்ட் கை லெஃப்ட்டோ ரைட் கை ரைட்டு வச்சு டைட் பண்ணிங்க. கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ இந்த எல்எம்பி பாருங்கள், நான் காமிக்கிறேன். அந்த பொசிஷன் பாருங்கள், உங்களுக்கு மேலே அந்த அளவு காமிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அளவு வச்சிங்க. சைடில் வர்ற மாதிரி ஒரு ஒயர். சரிங்களா? ஒவ்வொரு நெட்டு போல்ட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் பண்ணிங்க. அப்போ தான் நமக்கு வந்து எந்த தொல்லை இல்லாமல் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரியா? கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் கொஞ்சம் காற்றுக்கு அடிக்கும்போது செய்யும்போது நமக்கு அலைன்மெண்ட் ஆகி பார்த்திங்கன்னா நமக்கு ஆட ஆரம்பிச்சிடும். அப்புறம் படம் வராமல் போயிடும். ஸ்டில் அடிக்குதுன்ற கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வராத மாதிரி பார்த்துக்கணுங்க. சரியா? பாருங்க, 4 நெட்டு போட்டு டைட் வச்சு நல்லா டைட்டாக வச்சு. இந்த 4 நெட்டு முக்கியமானதுங்க. இதில் லூஸ் கொஞ்சம் இருந்தாலும் கூட இந்த காற்றுக்கோ இல்லை மங்கி உட்காந்து ஆட்டினாலும் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே அசைய ஆரம்பிச்சிடும். அதனால் அசைஞ்சிச்சுன்னா நமக்கு அலைன்மெண்ட் ஆகும். டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு வந்து படம் விடும்போது ஸ்டில் ஆகிறது, இந்த தொந்தரவுலாம் கொடுக்கும். அதனால் இந்த 4 போட்டு நல்லா டைப் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிக்னல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா டிபியில் சொல்லணுன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு 14 டிபி 15 டிபி வர்ற மாதிரி பார்த்துங்க. சரியா? அதுக்கு குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். சரியா? சில சேனல் ஸ்டில் வரும், சில சேனல் வராமல் போகும். அதனால் பார்த்தீங்கன்னா 14 டிபி வர்ற வரைக்கும் நீங்கள் சிக்னல் இருங்க, ஹையாக பண்ணுங்கள். சரியா? 14 டிபி இதில் எடுக்கிறீங்க, 15 டிபி வைங்க. கம்பல்சரி 15 வச்சுங்க யாராக இருந்தாலும் சரி. 15 டிபி நீங்கள் சிக்னல் வச்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் கை வைக்கிற வேலை வராதுங்க. சரியா? நல்ல பக்காவாக ஓடும். அது இல்லாமல் இந்த டிஷ்ஷு ஹெவியாக இருக்கும், தொந்தரவு கொடுக்காது. நம்ம வைக்கிற அலைன்மெண்ட்டு கொஞ்சம் சிக்னல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஒயர் பார்த்தீங்களா, ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் போட பாருங்கள். இந்த ஜெயிண்ட்டு போட்டோம்னா என்ன பண்ணணும்னா, மழையில் நனைஞ்சதுன்னா வந்து என்ன பண்ணுன்னா உப்பு பூத்த மாதிரி ஆகிட்டு ஒயர் கட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரே ஒயரை வாங்கி ஒரே ஒயர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 100% சேஃப் ஆகிடும். எப்பயுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. சரியா? இப்போ வாங்க நம்ம இதை வந்து இப்போது ஃபிட் பண்ணிவிட்டு சிக்னல் ட்ராக் பண்ணலாம். சரிங்களா? டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ட்ரில் பண்ணி ஃபிட் பண்ண பாருங்கள். ட்ரில்லிங் போட்டு நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் போட்டு அருமையாக மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதுங்க. சரியா? அதனால் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா செய்கிற வேலை வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும்னா நமக்கு நல்ல ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ட்ரில் பண்ணி போட்டுக்குவோம். சரிங்களா? நம்ம ட்ரில் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் டிஷ்ஷு அந்தளவுக்கு லைஃப் வருங்க. சரியா? அதே மாதிரி அந்த ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரூ புஷ்ஷு போடும் இல்லையா, அந்த ஸ்க்ரூ புஷ்ஷு முடிஞ்ச வரையும் நீங்கள் அதை போட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நாளைக்கு வந்து வேறு ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் பண்ண வசதியாக இருக்கும். அதை பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா ஆணி வச்சு அடிச்சுட்டு போடுவாங்க. அது ஆணி வச்சு அடிக்கிறது ஓன் யூஸ்னால் பிரச்சனை இல்லை, ஓன் வீடுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்ட் வீடாக இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ மாற்றணும் செய்யணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரூ போட்டால் தான் அவங்க அவுக்க வசதியாக இருக்கும். சரி, அதை நீ பார்த்துங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆணி வச்சு அடிச்சுட்டு போடுவாங்க, அப்போதைக்கு வேலை முடிஞ்சா சரின்னு சொல்லி. ஆனால் எப்பயுமே நீங்கள் அதை பார்த்துங்க. நல்லா டைட்டு, எந்த டைட் இருக்கோ அந்தளவு நல்லது. நாலு ஹோல்ஸும் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு டிஷ்ஷை மாட்டுறீங்கன்னா உங்கள் டிஷ்ஷுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மரமோ எது இருக்குதுனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 அடி தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 50லேருந்து ஒரு 60-70 அடி தள்ளி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அதை பண்ணி பார்த்துங்க. ஏன்னா மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த காற்று அடிக்கும்போது என்ன பண்ணால் மரம் ஆடிச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஸ்டில் அடிக்கும். அதனால் வந்து ஸ்டில் அடிக்கக்கூடாது, எப்பயுமே உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னா நீங்கள் மரத்துலேருந்து குறைஞ்சபட்சம் 60-70 அடி தள்ளி வச்சிங்களா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. அதை பார்த்துங்க. சரியா? மரம் இல்லாத மாதிரி பார்த்து மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் எப்பயுமே தொந்தரவு இருக்காங்க. சரியா? அதே மாதிரி இந்த மண் இருக்குது அதை தள்ளி விட்டுருங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், மழை பெஞ்சதுன்னா அது கொஞ்சம் அந்த செவத்து மரம் ஒழுகிட்டு அசிங்கமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ இந்த 4 புஷ் அடிச்சிருங்க. இதுதான் பாருங்கள், நம்ம கம்பெனியில் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. கம்பெனியில் கொடுக்கலனாலும் கூட வெளியில் கிடைக்கிது, அதுவும் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. புதுசு நியூ ஃபிட்டிங்கின் போது இது நியூ ஃபிட்டிங்கில் கம்பெனியில் வந்துடுது. நம்ம ஓல்டு ஃபிட்டிங் அதாவது பழைய ரீஃபிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் கடையில் கிடைக்குதுங்க. புதுசு வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வீடு ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணும்போதுன்னா நீங்கள் அழகாக வந்து ட்ரில்லில் அவுத்துக்கலாம், இல்லை கையில் ஒரு ஸ்பானர் போட்டு நீங்கள் அவுத்துக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு பர்பஸுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷெல்லாம் நம்ம அடிக்கிறோம். இப்போ அந்த 4 புஷ்ஷு அடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். புஷ்ஷு இல்லைங்க, ஸ்க்ரூ மட்டும் தான். சரியா? புஷ்ஷு வராது. 4 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணாவே உங்களுக்கு டிஷ்ஷு ஆட்டோமேட்டிக்காக தூரம் வந்துடும். நம்ம எடுத்துகிட்டு வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், வேறு வீட்டுங்களுக்கு. ஓகேவா? அவ்வளோதான் பாருங்கள் ஃபிட்டிங்கு. இப்போ ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிக்குவோம். டைட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நூல் கூட அசையாத அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துரும் பாருங்கள். ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் வந்து எப்பயுமே தொல்லை இல்லாமல் கம்ப்ளைண்ட்டே இல்லாத மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் ஒரு உண்மையான ஒரு வேலைங்க. சரி, அதை பார்த்துங்க. அதே மாதிரி இந்த பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, பைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே படி வைக்கும்போது 90 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைப் வந்து 90 டிகிரி வைக்க இருக்காது, அது சாஞ்சி மாதிரி இருக்கும், அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. பாருங்கள், 90 டிகிரி வச்சுட்டு டைட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வந்து டிஷ்ஷு எப்பயுமே கம்ப்ளைண்ட் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ 4 ஸ்க்ரூவும் வச்சு டைட் பண்ணிக்கலாம் வாங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 ஸ்க்ரூ போட்டாச்சு. திருப்பி 2 ஸ்க்ரூ போட்டலாம். அழகாக நமக்கு பாருங்கள் வேலை வந்து நீட்டாக இருக்கணும். ரொம்ப நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் வேலை. சரிங்களா? பாருங்கள், சுத்தமாக அசையக்கூடாது. இப்போ அந்த நெட்டு பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரையும் ஜாம் டைட் வச்சுருங்க. கொஞ்சம் கூட அசையாத மாதிரி டைட் ஃபுல்லாக வச்சுருங்க. சரியா? பாருங்கள், கொஞ்சம் கூட அசையாது. இப்போ சுத்தமாக பாருங்கள், நல்லா ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இந்தளவு இருக்கணும்.
அவ்வளோதான். டிஷ்ஷை தூக்கி மாட்டி இப்போ நம்ம அலைன் பண்ணுவோம். அப்புறம் அந்த புஷ்ஷு பார்த்திங்கன்னா, இது புஷ்ஷு கண்டிப்பாக போட பாருங்கள். நிறைய பேர் போடுறதில்ல. அந்த புஷ்ஷு வழியே அதை புஷ்ஷு எதுக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அதில் இறங்கி பைப் துரும்பிடிச்சிடக்கூடாதுன்னு கம்பெனி கொடுக்குது. அதை நிறைய பேர் மாட்டாமல் போயிடுறாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் அதை மாட்டுங்க. அதை மாட்டுங்கன்னா பைப் துருப்பிடிக்காது. சரியா? அதை கஷ்டப்படுறதுனாலும் சரி, இல்லை ஒரு நீங்கள் டெக்னீஷியன் இருந்தாலும் கூட சரி, நீங்கள் அந்த மூடியை போட்டுங்க. அந்த பைப்பு மூடி போட்டிங்கன்னா தண்ணி அது வழியே போகாது, துருப்பிடிக்காது சீக்கிரம். சரிங்களா? பரவாயில்ல, மீடியமாக டைட் பண்ணியாச்சு. இப்போ மீட்டர் என்ன பண்ணணும்னா, மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டு சிக்னல் லெவலில் வந்து ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. மீட்டரை செக் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் செய்கிறத பொறுத்தம்போது பார்த்திங்கன்னா, குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து 95 மேலே தான் நாங்கள் சிக்னல் வைப்போம். அந்தளவுக்கு வந்து சிக்னல் ஏற்றுவோம். 95லேருந்து 97 வரையும் ஏற்றுவோம் சிக்னல். சரியா? அந்தளவு வச்சே தான் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே சிக்னல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது பார்த்துங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் அதை எப்படி பண்ணணுன்ட்டு தாங்க நான் செக் பண்ணியிருக்கேன். நம்ம படம் வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம ஆர்டிஸ்ட்னு போட்டு கஸ்டமர் வீட்டில் அதை செக் பண்ணி காமிக்கணும். ஆனால் ஒரு இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணுன்றது தான் நான் முக்கியமாக அந்த வீடியோவில் காமிக்கிறேன். சரியா? அதை நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வேணால் பார்த்து நீங்கள் பண்ணிங்க. பாருங்கள், மீட்டரில் பாருங்கள், நம்ம குறைஞ்சபட்சம் 97% வரைக்கும் எடுக்க பார்க்குறேன் நான். சரியா? எனக்கு பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 90 வரைக்கும் வருது. இப்போது 97% வரணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிபியில் வந்து 16 டிபிக்கு மேலே தாண்டுவோம். அந்தளவு தான் நான் வைப்பேன் சிக்னல். சரியா? அந்த மாதிரி வச்சுட்டோம்னா கஸ்டமருக்கு எனி டைம் எப்போயும் தொந்தரவு வராது. அதே மாதிரி பாருங்கள், எல்எம்பி எப்படி கிராஸ் பார்த்துங்க, இந்த கிராஸ் தான் இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், சிக்னல் வந்து நமக்கு 97% கிடச்சிதுங்க. சரியா? டிபியில் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் 15-16 பாயிண்ட்டுக்கு மேலே வருது டிபி. 16 டிபின்னா நமக்கு எப்பவுமே தொந்தரவு இல்லை. பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷு மாட்டும் போது முன்னாடி எதுவும் மரம் இல்லை ஏதாவது பில்டிங் இருக்குதுனாலும் அதையும் பார்த்துங்க. பில்டிங் இருந்தாலும் கூட பில்டிங் மறைக்குதுன்னா கண்டிப்பாக தயவுசெய்து அங்கே மாட்டாதீங்க. சரியா? உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்படியே பில்டிங் இருக்குதுனாலும் வீட்டுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் நான் சொன்ன மாதிரி ஒரு 50 அடி தள்ளி இருந்தால் மாட்டுங்க. பிரச்சனை இல்லை, வரும் சிக்னல். ஆனால் 50 அடியில் மாட்டாதுங்க. பாருங்கள், சிக்னல் நமக்கு கம்ப்ளீட் பாருங்கள். 16 டிபிக்கு மேலே வந்துருச்சு. 97% பார்த்துங்க. இதுதான் 97%. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 97% வந்துருச்சு. ஓகே, இவ்வளோ தாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நண்பர்கள், இப்போ சிக்னல் ட்ராக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணி இந்த டை போட்டுருவோம். சரியா? அந்த டை தான் நம்ம முக்கியமானது. டை போட்டோம்னா நமக்கு எப்பவும் தொல்லை இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துங்க. சரியா? டை போட்டால் வந்து ஒரு மங்கி இழுத்தாலும் செஞ்சாலும் வராமல் இருக்கும். சரியா? இதுதான் நமக்கு வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம படம் பார்க்குறது உள்ளே பார்த்துக்குவோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.